ஓகே சார். சார் 12th முடிச்ச மாணவர்கள் வெவ்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து படித்து பிகாம், பிபிஏ சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது சூஸ் பண்ணுறதுக்கும் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் சூஸ் பண்ணுறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அந்த பிபிஏ ஒரு ஸ்கில் பேஸ்டு கோர்ஸாக எடுத்து படிக்கலாம். ஒரு பிபிஏ பிகாம் எடுத்து படிச்சுட்டு நீங்கள் ஜாபுக்கு போனோம் அப்படின்னா அது 12th படிக்கிற மாதிரி தான். 12th படிச்சுட்டு நீங்கள் ஒரு டிகிரி ஒரு ஜாபுக்கு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சேலரி என்னவோ அதே பேஸ் பண்ணி தான் சேலரியும் கிடைக்குது. அது க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காமன் டிகிரி படிக்கிறப்ப பெரிய அளவில் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் ஒரு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போது அந்த லாஜிஸ்டிக்ஸோட வேல்யூ என்னென்னா, நீங்கள் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 48,000 லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 8,000 லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வெளியில் வராங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு இன்டர்வியூ வந்துட்டு போகும்போது அட்டென்ட் பண்ணும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக ஜாப் கிடைக்கும். வேலைக்கு போகிற அந்த வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு அதிகமாக பார்க்கக்கூடியது ஒரு 3 விஷயம்தான். என்ன அப்படின்னா, நம்பர் 1 கம்யூனிகேஷன் ஸ்கில், ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியணும். கண்டிப்பாக. 2வது பர்சனாலிட்டி வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதை டெவலப் பண்ணணும். எல்லாருக்குமே இருக்கும், பட் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். 3rd ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல கிடையாது. எவ்ரி மந்த் மோர் தென் 2 ஐவிஸ் மேலே கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுக்குறாங்க. பசங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ் போயிட்டு டைரெக்டாக விசிட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது இண்டஸ்ட்ரீஸில், கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால பசங்களுக்கு படிக்கிறதும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதும் சரி, ஸோ அவங்களோட கரியரை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்துட்டு ஷிப் ரிலேட்டடாக, ஐ மீன் சீவேஸில் அதிகமாக வந்துட்டு மோர் தென் 70 to 80% சீவேஸில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், போர்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நிறையா நம்ம போய் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும். ஸோ எவ்ரி மந்த் ஒரு போர்ட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அதானி காட்டுப்பள்ளி போர்ட்டு, எண்ணூர் போர்ட்டு, கொச்சின் போர்ட்டு, தூத்துக்குடி போர்ட்டு, வைசாக் போர்ட்டு, ஸோ இதுமாதிரி நிறைய போர்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போய் இண்டஸ்ட்ரியல் விசிட் நிறைய தெரிஞ்சிருக்காங்க, நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே அசட் காலேஜில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பசங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிக்கிறவங்க ஒரு 1 or 2 இயர்ஸில் ஒரு மோர் தென் 30 கம்பெனிஸ் ஆர் 40 கம்பெனிஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகும்போது ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ், ஸ்கில் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, அது கம்ப்ளீட்டாகவே இங்கே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ வந்துட்டு போகும்போது அட்டென்ட் பண்ணும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக ஜாப் கிடைக்கும். வேலைக்கு போகிற அந்த வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஓகே சார். சார் 12th முடிச்ச மாணவர்கள் வெவ்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து படித்து பிகாம், பிபிஏ சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது சூஸ் பண்ணுறதுக்கும் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் சூஸ் பண்ணுறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நல்ல கேள்வி எலி, நீங்கள் கேட்டிங்க இல்லையா. ஸோ ஒரு காமன் எம்பிஏ கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் லாஜிஸ்டிக்ஸில் எடுத்து படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வேணும். ஸோ அது வந்துட்டு பிபிஏ இருந்தாலும் சரி, எம்பிஏ இருந்தாலும் சரி. ஸோ ஒரு 12th படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காமர்ஸாக இருக்கட்டும், எனி குரூப் எடுத்தவங்க நம்ம வந்துட்டு ஒரு பிகாம் எடுப்போம், பிபிஏ எடுப்போம் அப்படின்னு ஜென்ரல் டிகிரி எடுக்கிறதுக்கு தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க நான் காமர்ஸ் தானே சார் எடுத்திருக்கேன், இல்லாட்டி ஒரு சயின்ஸ் குரூப் தானே சார் எடுத்திருக்கேன், ஸோ நான் என்ன சார் பண்ண முடியும், பிபிஏ தானே சார் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க. அதாவது நீங்கள் பிபிஏ தான், அந்த பிபிஏ ஒரு ஸ்கில் பேஸ்டு கோர்ஸாக எடுத்து படிக்கலாம். ஒரு பிபிஏ பிகாம் எடுத்து படிச்சுட்டு நீங்கள் ஜாபுக்கு போனோம் அப்படின்னா அது 12th படிக்கிற மாதிரி தான். 12th படிச்சுட்டு நீங்கள் ஒரு டிகிரி ஒரு ஜாபுக்கு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சேலரி என்னவோ அதே பேஸ் பண்ணி தான் சேலரியும் கிடைக்குது. ஸோ அது க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காமன் டிகிரி படிக்கிறப்ப பெரிய அளவில் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் ஒரு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போது அந்த லாஜிஸ்டிக்ஸோட வேல்யூ என்னென்னா, நீங்கள் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 48,000 லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 8,000 லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வெளியில் வராங்கன்னா கிடையாது. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ அது மாதிரி ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் இந்த மாணவர்கள் எடுத்து படிச்சுட்டு போனாங்க அப்படின்னா நாளைக்கு டிகிரி படிச்சுட்டு என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஜாபுக்கு போக முடியும். நல்ல முக்கியமாக படிக்கிறத விட நல்ல சேலரிக்கு போகணும். அது க்ரோத்துங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு அதை பார்க்குறதே கிடையாது. ஸோ காமன் டிகிரி படிச்சுட்டு நீங்கள் போகிறத விட இந்த ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் படிச்சுட்டு போகும்போது உங்களோட பேசிக் சேலரிங்கிறதே அதிகமாக இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 25,000 ஸ்டார்ட் பண்ணி 65,000 வரையுமே இன்றைக்கி ப்ளேஸ் ஆகிறாங்க. இல்லை டாப் கம்பெனிஸில் இப்போ இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ டிவிஎஸ் லாஜிஸ்டிக்ஸு, ஹூண்டாய் குளோவிஸு, இந்த டாப் கம்பெனிஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்டிகுலராக அந்த ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது அசட் காலேஜ் நிறையவே கொடுக்குறாங்க.
முக்கியமாக இந்த ஒரு 12th படித்த மாணவர்களுக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாலே, ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அதிகமாக பார்க்கக்கூடியது ஒரு 3 விஷயம் தான். என்ன அப்படின்னா, நம்பர் 1 கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியணும். கண்டிப்பாக. 2வது பர்சனாலிட்டி வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை டெவலப் பண்ணணும். எல்லாருக்குமே இருக்கும். பட் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். 3rd ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல கிடையாது. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அசட் காலேஜில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பேசிக் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு பர்சனாலிட்டி, அதாவது இந்த குரூமிங் ஸ்டாண்டர்ட் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் படிச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, நீங்கள் போகக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் கேட்டகரிக்கு தான் நீங்கள் ஜாபுக்கு போக போகிறீங்க. அப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா, உன்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும், கண்டிப்பாக அந்த குரூமிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பர்டிகுலராக அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு கிளாஸஸ் எக்ஸ்பர்ட் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பசங்க அதில் ட்ரெயின் ஆகிடுறாங்க. நம்பர் 3 நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூவான ஒரு பாயிண்ட் அப்படின்னா, இந்த ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங். இந்த ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற கோர்சஸை நம்ம படிக்கிறதே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக படிக்கிறோம். அது இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு எப்படி சார் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்கள் எவ்ரி மந்த் அப்படிங்கிறது 2 ஐவி கொடுக்குறாங்க. மினிமம் 2 ஐவிஸ் கொடுக்குறாங்க. ஐவி எப்படின்னா இண்டஸ்ட்ரியல் விசிட். கம்பெனி போய் டைரெக்டாக விசிட் பண்ணி கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவ் ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிடுவாங்க முக்கியமாக எல்லாத்தையுமே. ஸோ அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட்டாகவே கொடுக்குறாங்க. அதே போல் உங்களுக்கு எக்ஸ்பர்ட் வந்துட்டு இங்கே கிளாஸஸ் எடுப்பாங்க. கரண்ட்ல கிளாஸஸ் எடுக்கக்கூடியது எவ்ரி டாப்பிக்கில் எவ்ரி ஒரு செமினார் ஆர் ஒர்க் ஷாப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ரி வீக் எவ்ரி மந்த் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் வந்து எடுக்கிறாங்க. அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் கூட கனெக்ட் ஆவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் என்ன போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், கனெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராக்டிக்கல் கரண்டில் என்ன இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத பசங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிட முடியுது. ஸோ அதனால் இந்த ஜாப் கிடைக்கிறது, ஜாபுக்கு போகிறது, உன்னோட ஸ்கில் டெவலப் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது. சார், என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் எப்படி இருக்கும் ஃபியூச்சரில்? இதில் ஜாபுக்கு போகிற மாணவர்களோட க்ரோத் எப்படி சார் இருக்கும்? வெரி குட். நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த உலக வர்த்தகத்தோட ஒரு முதுகெலும்பு அப்படின்னாலே லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சின்ன டேட்டாஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன். ஸோ சொன்ன மாதிரி வந்துட்டு இந்தியாவிலே வந்துட்டு 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஆட்டோமொபைலோட ஒரு பெரிய ஹப் அப்படிங்கிறப்ப அது தமிழ்நாடு நீங்கள் அதிகமாக சொல்லலாம். டைம்லேர், அசோக் லைலாண்ட், அதே போல் ஹுண்டாய் இருக்காங்க, ஈவியில் ஓலா இருக்காங்க, டாட்டா இருக்காங்க. ஸோ இதுமாரி ஒரு பிக் ஷாட் ஃபோர்டு கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இதுமாரி பிக் ஷாட் கம்பெனிஸ், டாப் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே நம்ம சென்னை அண்ட் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த ப்ராடக்டை, கார்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதர் கண்ட்ரிலேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன்னா, அதில் கூட வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வந்துட்டு அந்த கார் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயரை விட இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அரௌண்ட் வந்துட்டு 5.36 மில்லியன் கார்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இயர். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ்போர்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் லாஜிஸ்டிக்ஸ் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அதுதான் காரணமே. இந்த இண்டஸ்ட்ரீஸ் வெல் டெவலப்பிங் இண்டஸ்ட்ரீஸு, அதில் முக்கியமாக இ-காமர்ஸோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இ-காமர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ சொன்னேன், அமேசான், ஃப்ளிப்கார்ட், பிக் பாஸ்கெட், மில்க் பாஸ்கெட் நிறையா வந்துருச்சு இன்றைக்கி எல்லாமே இண்டஸ்ட்ரீஸில். ஸோ அவங்களோட தேவைகள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இ-காமர்ஸஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஒர்க் பண்ண முடியும் அதிகமாக. எல்லாருக்குமே வந்துட்டு சொல்கிறாங்க, இன்னைக்கு ஏஐ வந்துடுச்சு சார், ஏஐயோட வேல்யூ அதிகமாகிடுச்சு, அதனால் மேன் பவர் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு. நீங்கள் ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே வேல்யூவான பாயிண்ட் தான். பட் ஆனால் லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் மேன் பவர் அப்படிங்கிறது வந்துட்டு 100% வேணும். ஏஐயோட ரோல் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப கம்மி தான். ஸோ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த ஃபீல்டு லாஜிஸ்டிக்ஸில் ரொம்ப கம்மி தான். ஆமாம், அதனால் டிமாண்ட் அப்படிங்கிறது எப்போதுமே இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வேர்ல்டு லெவலில் வந்துட்டு எம்எஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ். ஸோ அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக முதலீடு பண்ணுறாங்க, அதிகமாக கம்பெனிஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் அசட் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் க்ரோத் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட ஒரு
க்ரோத் அப்படிங்கிறது லாஜிஸ்டிக்ஸில் ரொம்ப அதிகம் தான். ஓகே சார், அசட் காலேஜில் என்னென்ன எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அண்ட் யாரெல்லாம் இதை படிக்கலாம் சார்? அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே ஒரு ஸ்கில் பேஸ்டு ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் தான். இப்போ நம்ம லாஜிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது எனி யூஜி, ஒரு பிகாம், பிபிஏ, இன்ஜினியரிங், எனி பேக்ரவுண்டில் ஒரு டிகிரி பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம், எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் பண்ணலாம். எம்பிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் இதே போல் தான், எனி டிகிரி படித்தவங்க தாராளமாக பண்ணலாம். அதுவும் எம்பிஏல பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட், ஒரு ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக போய் ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக அந்த கோர்ஸ் பண்ணலாம். அது எனி பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான். அதே போல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதில் எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எனி டிகிரி படித்தவங்க, ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தவங்க, ஒரு பிகாம், பிபிஏ படித்தவங்க கூட தாராளமாக பண்ண முடியும். ஈவன் ஒரு பிஏ இங்கிலீஷ் தமிழ் படித்தவங்க கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டிகிரி பண்ண முடியும். அடுத்தது எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஹைஜீன் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பிஎஸ்சி சேஃப்டி படித்தவங்க மட்டும் பண்ண முடியும். கொஞ்சம் டெக்னிக்கல் கோர்ஸ், சயின்ஸ் பேக்ரவுண்ட்னால. ஸோ இந்தந்த கோர்சஸ்லாம் இதில் அதிகமாக ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பற்றி பார்த்தோம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் எம்பிஏ பற்றி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த செஷன் சார். தேங்க்யூ.